இல்ல, அது ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்காது. காரணம், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் உறுதியளித்தபடி தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நிச்சயமாக கொடுப்போம் என்றுதான் சொல்லியிருந்தார். அதுவல்ல காரணம். என்றைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் எங்களுக்கு அனைத்து கட்சிகளுடன் நாங்கள் தோழமையாக இருக்கிறோம் என்று சொன்னாரோ, அன்றைக்கே எந்த பக்கம் வேண்டுமானாலும் அவர்கள் சாயலாம் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். அதாவது இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை அவர் மறுத்தாலும் இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. எனவே அவர்கள் எங்கள் கூட்டணியில் இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். எனவே எங்கள் கூட்டணியில் அவர்கள் சேரவில்லை என்பதற்காக நாங்கள் வருத்தப்பட போவதில்லை. காரணம், அவருடைய எதிர்பார்ப்பை எங்களாலே பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று வேண்டுமானால் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். நிறுவன தலைவர், தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சியை துவக்கி இறுதி வரை திமுகவுடைய எதிரான மனநிலையிலேயே அரசியலை தொடர்ந்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய எண்ணத்திற்கு மாறாக திமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பது அந்த நிறுவன தலைவருடைய நன்மதிப்பையும் குறைத்து விட்டார்கள். தேமுதிகவின் நம்பகத்தன்மையும் இன்றைக்கு அது இழந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே இதில் கருத்து ஒன்றும் சொல்வதற்கில்லை. காரணம், அவருடைய விருப்பம். யாரோடு வேண்டுமானாலும் அவர்கள் சேரலாம். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னதிலே ஒரு திருத்தம். தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சி என்று சொல்லுகிறீர்கள். கடந்த தேர்தலில் அவருடைய ஓட்டு வங்கிகளை அதாவது வாக்கு சதவீதத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் அது எந்த அளவிற்கு வாக்கு வங்கி உள்ள கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். எனவே திரு துரும்பும் பல்குத்துவதும் என்பதைப் போல அதுவும் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான வாக்கு சதவீதம் என்று சொன்னாலும் அதனாலே நீங்கள் அது பிரதான கட்சியாக அதை நீங்கள் சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே இந்த முடிவு அவருடைய விருப்பம். அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு அதிலே ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தேமுதிகவுடைய நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியில் சேர்ந்தது நிச்சயமாக அவர்களுக்கு மனதிற்கு ஒப்புதல் இருக்காது. காரணம், இந்த முடிவை ஏற்கனவே தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் விருப்ப மனுவை கூட தாக்கல் செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை என்பதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே என்னதான் அவர்கள் திமுகவோடு இணைந்தாலும் அந்த கூட்டணியில் இந்த கட்சி ஜெல்லாகாது என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு செம்மலை, இப்போ மாநிலங்களவை எம்பி தேர்தலெலாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக வசம் 2 எம்பி பதவிகள் இருக்குது. ஒருவேளை தேமுதிக உங்கள் கூட்டணியிலேயே நீடிச்சிருந்தாங்கன்னா ஒரு எம்பி பதவியே தேமுதிக கொடுக்கறதுக்கு ஏதேனும் வாய்ப்புகள், நீங்கள் தயாராக இருந்திருப்பீங்களா? இல்லை, அதாவது அது என்னாலே அதை உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் முதல் கேட்ட கேள்வி, அதாவது இது ஒரு காரணமா என்று கேட்டீர்கள். நிச்சயமாக அது இருக்காது என்று சொன்னேன். காரணம், முதல் முறை வந்த அந்த வாய்ப்பு வந்த போது அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்கிற அந்த வருத்தத்தை தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் சொன்னபோது என்னுடைய பொதுச் செயலர் தெளிவாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம், இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை நாங்கள் தருவோம் என்று சொல்லி உறுதி சொல்லியிருந்தார்கள். எனவே அது ஒரு காரணமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அதை சில நேரத்திலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதைதான் நான் சுருக்கமாக சொன்னேன். தேமுதிக தலைமையினுடைய எதிர்பார்ப்பை எங்களாலே பூர்த்தி செய்ய முடியவில்லை, அதனால்தான் எங்களுடைய உறவு முறிந்து விட்டது என்பதை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு செம்மலை.